Hi friends, welcome back to Birlas Parvai. ரொம்ப நாளாக நீங்கள் என்கிட்ட ஒரு டாபிக் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது நம்ம காரில் சன்ஃபிலிம் வந்து ஒட்டலாமா ஒட்டக்கூடாதா, அப்படி ஒட்டலான்னா கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி என்ன மாதிரி சன்ஃபிலிம் வந்து நம்ம ஒட்டணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு இன்றைக்கி தான் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சன்ஃபிலிம்னால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அதை வந்து எப்படி ஒட்டுறாங்க, என்ன நார்ம்ஸில் வந்து நம்ம ஒட்டணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரில் இந்த சன்ஃபிலிம் ஒட்டலாமா ஒட்டக்கூடாதா, அது லீகலாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் என் கையில் பார்க்குறீங்க, இதான் வந்து ஒரு சன்ஃபிலிம், ரைட்? அப்போது 2012 சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியன் மோட்டார் ஆக்ட் கீழே ஒரு லா வந்து பாஸ் பண்ணுறாங்க. நம்ம காரோட சைட் மிரர்ஸ், அதாவது நம்மளோட விண்டோவோட டோரில் இருக்கிற விண்டோஸ்க்குரிய கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து 50% வந்து கம்பல்சரியாக விசிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வருது. அதே மாதிரியே காரோட பேக் சைடு விண்ட்ஷீல்லையும் ஃப்ரண்ட்டோட விண்ட்ஷீல்லையும் வந்து 70% விசிபிலிட்டி கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து வருது. அப்போ இந்த ரூல் வந்து எதுக்கு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா வந்து க்ரைம் வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சது. அதாவது காருக்கு உள்ளே வந்து ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்க ஆரம்பிச்சது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கிட்னாப் ரிலேட்டடான விஷயங்கள், அதே மாதிரி இந்த ஹராஸ்மெண்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து காரில் வந்து நிறைய கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் காருக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது கம்பல்சரியாக நமக்கு வெளியிலேருந்து விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த ஒரு லா வந்து பாஸ் பண்ணாங்க. அப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சன்ஃபிலிம் வந்து ஒட்டலாம், ஒட்டுறது வந்து லீகல் தான். பட் அந்த கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி தான் கம்பல்சரியாக நம்ம ஒட்டணும். அதையும் மீறி நம்ம அதிகமான ஒரு கம்மியான விசிபிலிட்டியில் நம்ம ஒட்டுறோம் அப்படின்னா கம்பல்சரியாக எந்த நேரமும் உங்கள் காரை நிப்பாட்டி நம்மளோட டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களோட சன்ஃபிலிமை உரிச்சு விடுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. வித் ஃபைனோட இது நடக்கும். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த சன்ஃபிலிம் ஒட்டுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சன்ஃபிலிமை ஒட்டுறதுனால டெஃபினட்டாக நம்ம காரில் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எதனால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கிளாஸ் வந்து நம்ம காரில் இருக்கிற ஃப்ரண்ட்டாக இருக்கலாம், சைடாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம். இந்த கிளாஸ் வந்து தெர்மலி அது வந்து ஒரு குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதுக்காக அது ரொம்ப புவர் கண்டக்டரும் கிடையாது. அது வந்து ஒரு தெர்மல் இன்சுலேட்டரும் கிடையாது. டெஃபினட்டாக வெளியில் இருக்கிற ஹீட்டை வந்து காருக்குள்ளே அது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம ஏசி வந்து ஸ்டில் ரன் ஆகும்போது என்ன பண்ணுது, நம்ம ஒரு டெம்பரேச்சர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த டெம்பரேச்சரை ரீச் பண்ணுறதுக்காக அது முயற்சி செஞ்சுட்டு திருப்பியும் நமக்கு கண்டென்சர் வந்து ரன் ஆகிட்டே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த ஹீட் மறுபடியும் உள்ளே வந்துட்டே இருக்கும்போது அது ஒரு சரியான ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்போ ஏசியோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக மாறுது. அப்போ இந்த சன்ஃபிலிமை ஒட்டுறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 50% விசிபிலிட்டியோடு நம்ம ஒட்டுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம காருக்குள்ளே வந்து லைட்டிங் வந்து 50% வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அரெஸ்ட் ஆகுது, வித்தவுட் சன்ஃபிலிம்க்கும் வித் சன்ஃபிலிம்க்கும். அதே மாதிரியே ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ரெடியூஸ் ஆகும் நீங்கள் சன்ஃபிலிம் ஒட்டுறதுனால. வெரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னா, அந்த ஒரு யூவி ரேஸ் வந்து நம்ம டேரெக்டாக நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி அந்த ஹீட்டுமே நம்ம கண்ணுக்கு டேரெக்டாக வர்றது கிடையாது. அந்த ஒரு ஃபீலு, அந்த ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த சன்ஃபிலிம் ஒட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சன்ஃபிலிம் ஒட்டுறதுனால டெஃபினட்டாக உங்களோட ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் மைலேஜ் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் வந்து 1 லிட்டருக்கு டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஏசியோட எஃபெக்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ரைட். ஸோ இது வந்து ஒரு மேஜரான பெனிஃபிட்டு இந்த சன்ஃபிலிம் வந்து நம்ம ஒட்டுறதுனால. இது தவிர்த்து நமக்கு வேறு என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரோட விண்ட்ஷீல்டு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாமே முன்னாடி. அப்போ காரோட ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து உடையுதுன்னா அது எப்படி உடையுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து உடஞ்சி சில்லாக வந்து நம்ம மேலே வந்து தெரிக்காது. ஏன் அப்படின்னா, அந்த கிளாஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்டாக்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 கிளாஸ்க்கு நடுவில் வந்து ஒரு ஷீட்டை வச்சு ஒட்டியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த கிளாஸ் உடையுது அப்படின்னா அது சில்லாக உடஞ்சி
அந்த சீட்டில் அப்படியே ஒட்டிட்டு முன்னாடி அப்படியே நிற்கும். அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, டிரைவருக்கு மேலே வந்து அந்த உடஞ்ச கிளாஸ் நம்ம மேலே படுறதோ, நம்ம கண்ணில் படுறதோ அந்த ஒரு விஷயம் வந்து அதில் இருக்காது. பட் இதே இது நீங்கள் சைடு இந்த விண்டோவோட கிளாஸ் வந்து அடித்து உடஞ்சது அப்படின்னா அது சில்லு சில்லாக வந்து உடையும். அதில் வந்து அந்த மாதிரியான ஒரு சாண்ட்விச் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த சன்ஃபிலிம் ஒட்டுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த கிளாஸஸ் வந்து உடையுது அப்படின்னா அந்த சன்ஃபிலிமில் போய் அது வந்து என்ன பண்ணிக்கும், ஒட்டிக்கும். உங்கள் மேலே தூளாகி உங்கள் மேலே உழுகிற பிரச்சனை வந்து அது வராது. இது வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ நான் சொன்னது. மைனஸ் என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த மாதிரி உடையிற மாதிரி நம்மளோட சைடு விண்டோ கிளாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் நடுவில் போயிட்டு ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்னா இந்த விண்டோவோட கிளாஸை உடச்சி தான் நீங்கள் வெளியில் வர வேண்டியிருக்கும். அப்போது இந்த சன்ஃபிலிம் ஒட்டும் போது அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்து உங்களுக்கு ஆகுது. சரியா? ரைட். ஸோ இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. வேறு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி யூவி ரேஸ் வந்து அரெஸ்ட் ஆகுது. அப்போது அந்த உங்கள் ஸ்கின்னில் அந்த வெயில்னால் வர்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு வந்து தெஃப்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ தெஃப்ட்டை எப்படி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து காரை ஒரு இடத்துல போய் பார்க் பண்ணுறோம். அப்போ ஒரு தீஃப்க்கு ஒரு கார் மேலே எப்படி அட்ராக்ஷன் வருது அப்படின்னா, காருக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் அந்த காரை நம்ம வந்து அந்த கிளாஸை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம அதை எடுக்கணுங்கிற ஒரு ஃபீல் வந்து கிரியேட் பண்ணுது. அப்போது சன்ஃபிலிம் ஒட்டாமல் ரொம்ப பியூர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது உள்ளே இருக்கிற விஷயங்கள் வெளியில் அப்படியே தெரியுது. அப்போது உங்களோட பொருள் வந்து திருடு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சன்ஃபிலிம் ஒட்டும் போது ஓரளவுக்கு அந்த விசிபிலிட்டி அரெஸ்ட் ஆகும்போது அந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ரைட். இந்த ஒரு 50% விசிபிலிட்டினா எப்படி இருக்கும், அந்த 70% விசிபிலிட்டினா எப்படி இருக்கும் இப்படிங்கிறத ரொம்ப லைவாக இப்போ வந்து நம்ம டெமோவாகவே நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் ஆதம்பாக்கம்ல ஏஆர் கார் டீடைலிங் அப்படிங்கிற ஒரு சென்டருக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து கிராஃபைன் கோட்டிங்னா என்ன, எப்படி பண்ணுறாங்கங்கிறத இந்த சென்டரில் தான் நம்ம பார்த்தோம். அதே சென்டரில் தான் இந்த சன்ஃபிலிமையும் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த டெமோவும் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லா சாம்பிள்ஸையும் வந்து நம்ம இந்த சைட் மிரரில் வந்து நம்ம இப்போ ஒட்டியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கில் இருந்து லைட் வரைக்கும் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன விசிபிலிட்டி இருக்குங்கிறது நான் உள்ளே போய் உட்காடுறேன். அப்போது உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக வந்து அந்த விசிபிலிட்டி தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காருக்கு உள்ளே உட்காந்துருக்கேன். நான் உள்ளே உட்காந்துருக்கும் போது என்னோட விசிபிலிட்டி நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே முன்னாடி இருக்கிற வெரி ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா 5% விசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபுல் டார்க். இது 5% மட்டுமே தான் வெளியிருந்து பார்த்தா உள்ளே இருக்கிற விஷயம் வந்து தெரியும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் டார்க்கு. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா 20% விசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 20% விசிபிலிட்டி வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது 20% உள்ளே இருக்கிற விஷயம் வந்து தெரியும். அதுக்கப்புறம் இருக்கிறது 35% வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து 50%. அப்போது கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி இப்போ நான் காமிக்கிற இந்த கலர் தான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த டிரான்ஸ்பரன்சி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் 50%. இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த விஷயமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இதில் எதை யூஸ் பண்ணாலும் வந்து அது லீகலி அது வந்து தப்பு. ரைட். இதுக்கு அப்புறமுமே வந்து நமக்கு கொஞ்சம் கலர்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே வந்து என்ன அப்படின்னா விண்ட்ஷீல்டுக்கு யூஸ் பண்ணுற 70% விசிபிலிட்டி. ஜஸ்ட் கலர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஷேடு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. க்ரீன் ஷேடு, ஜஸ்ட் ப்ளூ ஷேடு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அகைன் த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 70% விசிபிலிட்டி சைடில் இருக்கிற இந்த விண்டோவோட கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுற 70%. அப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் விண்ட்ஷீல்டுக்கு இந்த மூணில் ஏதாவது தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். சைடோட மிரருக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஷேடு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷேடை வந்து த்ரூ அவுட் த கிளாஸ் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது போக என்னென்ன பிராண்ட் இருக்குது, என்னென்ன காஸ்டிங் வருது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சென்டரோட இன்சார்ஜ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, இப்போது இந்த சன்ஃபிலிம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன பிராண்ட் வந்து இருக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3M வந்து எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டால் ஒர்த், கேர்வேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கூல், அதுமாதிரி நிறைய இருக்குது. ஓகே. நம்ம என்ன பிராண்ட் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணணும், எது வந்து ஒர்த்தாக இருக்கும்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி அவங்க வந்து குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்களே. நம்ம பிராண்ட் வைஸ் நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா காஸ்டிங் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எது போகலான்னு பார்த்தீங்கன்னா 3M போகலாம், ஒர்த்து போகலாம், கேர்வேர் போகலாம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ ஒரு 3M நம்ம எடுத்தோம் அப்படின்னா 4 விண்டோ ப்ளஸ்
ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் விண்ட்ஷீல்ட் நம்ம பண்ணோம்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும்? பேசிக் 3M நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 விண்டோ நீங்கள் கேட்ட மாதிரி டிக்கியும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3.8 வரும் உங்களுக்கு. ஓகே. இது அதுலேயே நிறைய இதுவே வந்து நிறைய பட்ஜெட் இருக்குது உங்களுக்கு. என்ன பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா ஃபிலிமோட குவாலிட்டியும் 3M பொறுத்த வரைக்கும் ஃபிலிமோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ஃபிலிம்லாம் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்திங்களேன். இப்போ நீங்கள் அந்த விசிபிலிட்டி காட்டிருந்தீங்க, அந்த விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த விசிபிலிட்டி தெரியும். பட் நீங்கள் உள்ளேருந்து டிரைவ் பண்ணும்போது கிளாஸ் எந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்கும் ஹேஷ்டாக் தட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கிளியர் விஷன் வந்து உங்களுக்கு வெளியில் கொடுக்கும். ஸோ உள்ளேருந்து வெளியே பார்த்தா க்ளீனாக தெரியும், வெளியிலேருந்து பார்க்க அந்த விசிபிலிட்டி வந்து அந்த தெரியும். பட் நீங்கள் அந்த ஃபிலிம்ஸ்லாம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் வெறும் 4 டோரு டிக்கிக்கு மட்டும் பண்ணுற மாதிரி தான் நியர்லி ஒரு 18,000 to 19,000 rupees அவ்வளோ வந்துடும் உங்களுக்கு. ஓகே. பட் நமக்கு அந்த கூலிங்கோட எஃபிஷியன்சி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? கூலிங்கோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நமக்கு ஆன்டி கிளார் வேணும், இப்போ நைட் டிரைவில் வந்து எனக்கு நிறைய அந்த ஒரு கிளார் இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்ம போடுற இந்த கூலிங் ஷீட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூ காருக்குலாம் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக வந்து எஃபிஷியன்ஸாக இருக்கும். ஓல்டு காருக்கு நீங்கள் போடும்போது கண்டிப்பாக கிளார் இருக்கும். அது எதனால் அந்த கிளார்னஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டஸ்ட்டு மண்ணெலாம் இருக்கும்போது நம்ம வைப்பர் யூஸ் பண்ணுவோம். அந்த வைப்பர் யூஸ் பண்ண கிளாஸஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து லைட் ஸ்கேட்டர் வருமே தவிர மற்றபடி நீங்கள் வந்து நார்மல் கிளாஸில் வராது. நியூ கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் விஷன் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ நம்ம என்ன பிராண்ட் ஷீட் வந்து இப்போ நம்ம ஒட்டுறோம்? நம்ம இது வந்து ஒர்த்துன்ற நேம், ஒர்த்து பிராண்டோடது. ஓகே. இப்போது இந்த ஷீட் வந்து ஆக்சுவலாக எப்படி வரும்? நாள் எத்தனை லேயர் இருக்கும் இதில் ஆக்சுவலாக? இதில் வந்து நம்ம லேயர் நம்ம பிரித்து ஒட்டுற லேயர் ஒன்று தனியாக எடுத்துருவோம். ஓகே. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து 2 லேயர் இருக்குது ஒர்த்துன்ற பிராண்டடில் மட்டும். இப்படி லேயர்னால் அது எப்படி நீங்கள் பார்ப்பீங்கண்ணா? இதில் எப்படி உரிப்பீங்க? இந்த லேயர் பிரிச்சுருவோம் நாங்கள். ஓகே. இந்த லேயர் பிரிச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கண்ணாடி லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கண்ணாடியில் அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே. ஆனால் இதுக்குள்ளே இந்த ஃபிலிம்குள்ளே வந்து இன்னும் ஒரு 2 லேயர். ஓ அப்படியா? ஆமாம். அதாவது நம்ம கிளாஸில் ஒட்டுறதுல வந்து 2 லேயர். ஆமாம் இருக்குது. சரி. இப்போ இதில் எப்படி கம்மு மாதிரி இருக்குமா எப்படின்னா? இதில் கம் இருக்கும். அந்த ஈஸி ஷாம்பு போட்டு நம்ம வந்து அந்த வழப்பு செட்டிங்ஸ்க்கோசரம் அந்த ஷாம்பு போட்டு கரெக்டாக நம்ம வச்சோன்னே அந்த கம்மு வந்து நம்ம கரெக்டாக நம்ம செட்டிங் பண்ணுறதுக்கோசரம் அந்த நவரும் அப்படி இப்படின்னு நவரும். ஓகே. நவரும் போது வச்சு செட் பண்ணிவிட்டு லப்பர் போட்டு க்ளீன் பண்ணி தூக்கி. சரிண்ணா. இப்போ இது இந்த வெயிலுக்கு வந்து சீக்கிரமாக உறிஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம ஒட்டுறதை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. உறிஞ்சி வராது, ஏன்னா பிராண்டடாக போடுறோம் நம்ம இது. இப்போ இது இன்கேஸ் நான் இதை உரிச்சு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி எடுக்கும்போது இந்த கிளாஸில் ஒரு மாதிரி கம்மு மாதிரி அப்படியே ஒட்டுமா? அது இப்போ நம்ம போடுறதுல வந்து கம்மு வராது. நீங்கள் எப்போ பிரித்தாலும் சரி மொல்லமாக பிரித்தா கம்மு வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த சன் ஃபிலிம்னா என்ன, அது எதுக்காக தேவைப்படுது, கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி என்ன விசிபிலிட்டி வந்து எந்த இடத்துல எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட பார்த்துருக்கோம். வித் காஸ்டிங் டீட்டெயிலோடையும் நம்ம பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.